ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000 வழங்கும் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தாவேகா சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்ற மாரி இளைஞர்களுக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களுக்கு ரூபாய் 2500 இளைஞர் நல நிதியாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வேலை தேடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வேலை தேடுவதற்கு இந்த ஒரு அமௌண்ட்டு பயன்படும் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க ஆட்சியை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஸோ இப்போதைக்கு செயல்பட்டு வருது. இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் இப்போது செயல்படும். அதை குறித்து அமைச்சர் முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதிப்படி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 வழங்குவது குறித்து அரசு ஆய்வு செய்து வருகிறது அப்படின்ற மாரி அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இந்த திட்டம் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். விரைவில் இதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகும் அப்படின்ற மாரி அவர் பத்திரிகையாளர்களுக்கு பார்த்தா ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக தெரிவிச்சிருக்காருங்க. இதுதான் உங்களுக்கான டீட்டெயில். ஸோ அந்த ஸ்கீம் நிறைய பேர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். விரைவில் பார்த்தா உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எப்போ வேணாலும், ஏன்னா இப்போதைக்கு பட்ஜெட் தாக்கல் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த மாதம் நடக்க போகுது. அதனால் இந்த ஸ்கீம் குறித்து அதில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு இந்த திட்டம் இருந்துச்சு. இப்போ அவங்க அமௌண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராவாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு என்னமான தகுதிகள்லாம் இருந்துச்சு, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் இந்த ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி இருந்துச்சுங்க. ஸோ இப்போ பாருங்கள், தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்றவர்களுக்கான உதவித்தொகை 2006 முதலே செயல்பட்டு வருது. அப்போ 10th பாஸ் பண்ணவங்க 12th முடித்தவங்களாம் கம்மி அமௌண்ட் மாதம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் என்னெல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும். இன்ஃபர்மேஷன் அதுங்க. கம்பல்சரி எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும். நீங்கள் முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 5 வருஷம் கழிச்சு தான் உங்களால் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதேமாரி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மிட்டும் இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க, SC/STக்கு மட்டும் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மற்றவங்க 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் எந்த ஒரு பிரைவேட் ஜாப்லையும் சரி, கவர்மெண்ட் ஜாப்லையும் சரி, சுயமாக தொழில் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. சுத்தமாக வேலையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் உங்களுக்கான கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. விரைவில் இந்த ஸ்கீமுக்கான அப்டேட் வரப்போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ண எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கேட்பாங்க. அதேமாரி வேலைவாய்ப்பு இன்மைக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இ-சேவை மையத்தில், அந்த சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. அது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் வருமான சர்டிஃபிகேட் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்கூட்டியே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இந்த ஸ்கீம் குறித்து அஃபிஷியலாக ஜிஓ பாஸ் பண்ணி செயல்படுத்தலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தமிழக அரசு வழங்கக்கூடிய ஸ்கீம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும். ஸோ இப்போ இந்த திட்டம் குறித்து உடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.